ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான 5000 ரூபாய் பணம் வராதவங்க ஆன்லைன் மூலமாக எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ 5000 ரூபாய் வந்து பார்த்தா பிப்ரவரி மாதம் எல்லாருக்குமே வங்கி கணக்குக்கு டைரெக்டாக வந்து செலுத்தியிருந்தாங்க. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த 3 மாதத்துக்கு 3000 ரூபாயும், கோடைக்கால நிதியாக 2000 ரூபாய், மொத்தமாக 5000 ரூபாய் வங்கி கணக்கு செலுத்தியிருந்தாங்க. அதேமாரி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக நிறைய பேர் அப்ளை பண்ணிங்க. அதில் ஒரு சில பேருக்கு அமௌண்ட்டை டிசம்பர் மாதமே போட்டுட்டாங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணி பணம் வராதவங்களுக்கு மேல்முறையீடு பண்ணால் பணம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 lakh பீப்புள் வந்து பார்த்தா மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்காங்க. மேல்முறையீடு பண்ணவங்கள நிறைய பேருக்கு ரீசெண்டாக வந்து பாருங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி 5000 ரூபாய் பணத்தை அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாருங்கள் எஸ்எம்எஸ் வந்து நிறைய பேருக்கு பணம் வந்திருக்கு. அன்பு சகோதரிக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் வங்கி கணக்கிற்கு 5000 ரூபாய் அனுப்பி வைத்துள்ளோம். இதனை உங்கள் அத்தியாவசிய தேவைக்கு சேமிப்புக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு எஸ்எம்எஸ் வந்து பணம் வந்திருக்கு, ஒரு சில பேருக்கு எஸ்எம்எஸ் வந்தும் பணம் வரலை அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. பணம் வராதவங்க வெயிட் பண்ணுங்கள், பணம் வந்துடும். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கு தான் பணம் அனுப்பியிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அக்கௌண்ட்டில் விசிட் பண்ணி பாருங்கள், பணம் வந்திருக்கும். இந்த மாதிரி 5000 ரூபாய் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு அப்பீல் பண்ணி மேல்முறையீடு பண்ணி வெரிஃபிகேஷன் போனவங்களுக்கு வந்திருக்குங்க. இப்போ உங்களுக்கு பணம் வரலை அப்படின்றவங்க எப்படி ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மெசேஜ் வந்து பணம் வரலை அப்படின்றவங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. cmhelpline.tnej.org இதாங்க அஃபீஷியல் வெப்சைட். இது வந்து பார்த்தா முதலோட டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரெக்டாக இந்த மனு எல்லாமே வந்து போகும். இது மூலமாக தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைல் ஏ கிரீவன்ஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் இருக்கவங்க டைரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள், முதல்ல அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அதை இதே கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேல் தான் அதிகபட்சமாக வரீங்க. ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், கம்ப்ளைண்ட் எந்த மாதிரி கொடுக்க போகிறீங்க, பப்ளிக்கா இல்லை வந்து பார்த்தா இண்டிவிஜுவலான்னு கேட்டிருக்காங்க. இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரீவன்ஸ் டீட்டெயில் இதில் வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு என்னமான குறைகள் இருக்கோ, இந்த மாதிரி பணம் வரலை, மெசேஜ் வந்துருக்கு பணம் வரலை, நான் அப்பீல் பண்ண பணம் வரலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து தெரிவிக்கலாங்க. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. இல்லை எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கு ரெவென்யூ அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு குறையின் வகை பற்றி கேட்டிருக்காங்க. இல்லை நிறையா குறையின் வகை எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குறை வகை எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணுற மாரி இருக்கும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு துணை வகையை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் அமௌண்ட் டிடக்டட் பை பேங்க். அந்த அமௌண்ட் வந்துச்சு பட் பேங்க்கில் பிடிச்சிட்டாங்க, அதுக்கான ஆப்ஷன். அப்ரூவ்டு பட்டு அமௌண்ட்டு நாட் கிரெடிட்டட். இந்த ஆப்ஷனை தாங்க நீங்கள் பயன்படுத்துகிற மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகி மெசேஜ் வந்துருச்சு பட் அமௌண்ட்டு வந்து பார்த்தா கிரெடிட் ஆகலை அப்படின்னா இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். அடுத்த கட்டமாக கம்ப்ளைண்ட் ஆன் இன்எலிஜிபிள் கேசஸ், நான் வந்து மேல்முறையீடு பண்ணி எனக்கு பணம் வரலை அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆன் இன்எலிஜிபிள் கேசஸை கொடுத்துக்கோங்க. அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னு மெசேஜ் வந்திருக்கு பட் பணம் வரல அப்படின்னா அப்ரூவ்டு பட் அமௌண்ட் நாட் கிரெடிட்டட் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஆன் இன்எலிஜிபிள் கேசஸ், பணமும் வரல மெசேஜும் வரல அப்படின்றவங்க அந்த ஆப்ஷன் அல்லது அதர் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் தாலுக்கு கேட்டிருக்காங்க, தாலுக்கு எதுவோ அதை சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரிக்கா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெவென்யூ வில்லேஜ் எதுவோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். இந்த சம்மந்தப்பட்ட ஃபைல் யாருக்கிட்ட போகும் அப்படின்னா SSS தாசில்தார் டைரக்டர் SSS தாசில்தார்ட்ட வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கொடுத்துட்டு
ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணும். அதாவது உங்களுக்கு மெசேஜ் வந்து பணம் வரல அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் கேட்கலாம். இல்லை சுத்தமாக பணமே இது வரைக்கும் மெசேஜும் வரல பணமும் வரலன்றவங்க உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே, ஸோ உங்கள் ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் பேங்க் புக் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி ஒரே PDF அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான குறைகள் வந்து அப்லோட் ஆகிடும். சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு போகும், அவங்க வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஸோ கம்ப்ளைண்ட்டை வந்து தெரிவிப்பாங்க. ஸோ இதாங்க இந்த மாதிரி தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.